ஹலோ ஹேக்கர்ஸ் சைபர் செக்யூரிட்டி டுட்டோரியலில் நம்ம எபிசோட் 2ல் இருக்கோம். இன்றைக்கி ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிசோட் 2ல் ஹேக்கர்ஸோட டைப்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ மாலர்ஸோட பேசிக்ஸ் ரொம்பவுமே பார்த்தா சிம்பிளாக எக்ஸாம்பிளோட இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்களா, அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களுடைய லைக்கை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தா ஹேக்கர் ஆகணும், ஸோ எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும், சைபர் செக்யூரிட்டி டொமைனில் ஒரு கெரியரில் நமக்கு ஒரு ஜாப் வேணும் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1ல் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர், ஒரு பென்னு, அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கங்க. ஸோ தண்ணி குடிச்சிட்டு ஹைட்ரேட்டடாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தா நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்லை, நோட்ஸ் எடுக்க மறக்காதீங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நோட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்த சீரீஸை நீங்கள் பார்க்காம இருந்தாக்கா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. லைனக்ஸ், நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, தென் நெக்ஸ்ட் ஏன்னா ஓஷன்ட், இந்த மாதிரி பல சீரீஸை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்காம நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கராக பார்த்தீங்கன்னா மாற முடியாது. அதனால தான் நாங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து, பேசிக் ஸ்க்ராட்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போகலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு எங்களால் முடிஞ்ச எவ்வளோ எஃபெக்டாக போட முடியுமோ எல்லாத்தையும் பார்த்தா நாங்கள் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே டைம் உங்களால் எங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவில் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நாங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகாத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ். இந்த டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமாக பார்த்தீங்கன்னா ஹேக்கர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஒயிட் ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க, பிளாக் ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க, கிரே ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒருத்தவங்க நல்லது பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க கெட்டது மட்டும்தான் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய வேலையும் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இவங்க எந்த மாதிரி லெவலெல்லாம் வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இதில் ஸ்கேம் அடங்கும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஹேக்கர் யாருன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர் தாங்க. ஸோ இவங்களுக்கு நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை மனசு கூடியவங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர் லிஸ்ட்டில் ரொம்பவுமே பார்த்தா நல்லவங்கள செயல்பட போகிறாங்க. நம்ம எப்படி எல்லா டுட்டோரியலையும் எத்திக்கலாக பார்த்தா படிச்சுக்கிட்டு வருமோ அதே மாதிரி தான். ஸோ இவங்க பார்த்தா எத்திக்கலாக பார்த்தா ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு இவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பெர்மிஷன், செக்யூரிட்டி டெஸ்ட்டு பண்ணுவாங்க கண்டி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, வெளியே லீக் பண்ண மாட்டாங்க, டார்க் வெப்பில் லீக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லீகலான ஆக்டிவிட்டி, ஸோ ஒரு கம்பெனிக்கு துரோகம் பண்ணுற வேலை எந்த வேலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒயிட் அட்டாக்கர் பார்த்தீங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஒர்க்கு. இவங்களுடைய ஒர்க்கு கேட்டிங்கன்னா முழுக்க அவங்களுடைய கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டாக இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். மோஸ்ட்டாக ஒயிட் அட்டாக்கர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காலேஜ் படிக்க சொல்ல ஐடி டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட், ஏரோநாட்டிக்கல், இந்த மாதிரி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு கேட்டிங்களா. ஸோ இதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி டொமைனில் பார்த்தா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டராகவும் இருக்கலாம், அப்படின்னா ஒரு சாக் டீம், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, டிஃபென்சிவ் டீம்னு சொல்லுவாங்க, ப்ளூ டீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தா ஒரு அஃபென்சிவ் டீம்லேயும் ஒர்க் பண்ணலாம், ஒரு டிஃபென்சிவ் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஏன்னு தெரியுமா, இவங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த அளவில் நம்பிக்கை இருக்கும். இவங்க கிட்ட எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டாக ஒரு கம்பெனிக்கு நேர்மையாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்களுக்காண்டி. ஸோ அவங்க பார்த்தா எக்காரணத்து கொண்டும் டேட்டாவை லீக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் செகண்ட் என்ன ஹேக்கர்னா பிளாக் ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. மூஞ்சில் முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஆகிட மாட்டாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு லீகலாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர்னு சொல்லலாம். பிளாக் ஹேட் ஹேக்கர்னா யாருன்னு தெரியுமா? ஸோ இவங்க ஒரு கெட்டவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு நல்ல பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு விக்டிமாக இருந்தாலும் சரி, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்தீங்கன்னா இல்லீகலாக பண்ணிக்கிட்டு வருவாங்க. ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேம் எந்த அளவில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் தினமும் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தினமும் ஒரு ஸ்கேம் ஆச்சு பார்த்தா நடக்காமல் இருந்தது கிடையாது. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா ஸ்கேம் தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிளாக் ஹேட் ஹேக்கருக்கு இன்னொரு நேமும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா மலிஷியஸ் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு தெரியுமா, டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது, மணி ஃப்ராடு, இல்லீகல் ஒர்க்கு, இது எல்லாமே பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஹேட் ஹேக்கர். எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. தென் தேர்டு என்னன்னா கிரே ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க.
இவங்க ஒரு பக்கத்தில் நல்லதாகவும் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கத்தில் கெட்டதாகவும் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஒர்க்கு என்னன்னு தெரியுமா, ஒரு பெர்மிஷனே இல்லாமல் பார்த்தா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அதை பார்த்தா இல்லீகலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு விக்டிமை டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, அவங்க கிட்ட இருந்து பார்த்தா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லீகலாக பார்த்தா மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹார்ம்ஃபுல் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஒர்க். கிரே அட்டாக்கர்ஸ் ஸ்டே பிட்வீன் ஒயிட் அண்ட் பிளாக், ரிஸ்கி பட் நாட் ஆல்வேஸ் கிரிமினல். இவங்க கெட்டதும் பண்ணுவாங்க, அதே டைம் பார்த்தீங்கன்னா நல்லதும் பார்த்தா செய்வாங்க. ஸோ இதை தான் இவங்களை கிரே அட்டாக்கர்னு சொல்லுவாங்க. ஹேக்கரை பற்றி சொன்ன 3 டைப் ஆஃப் ஹேக்கர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா அகைன் பார்த்தீங்கன்னா வீடியோவை ரீவன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் ஷேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்னென்னா மால்வேர்ஸோட பேசிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வைரஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா. நீங்கள் அன்வான்ட் லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, ஒரு ஹார்ம்ஃபுல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி, ஸோ அதில் வைரஸ் எதுனா இருந்தால் உங்களுடைய ஃபைலில் பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ்லாம் இருக்கலாம், ஸோ கேலரிஸ் இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய மொபைலாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வைரஸோட ஃபங்க்ஷன். தென் செகண்ட் என்னன்னா வார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நேம் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெட்வொர்க்கில் தான் அட்டாக் பண்ணுது. நீங்கள் ஒரு அன்வான்ட் லிங்க்கு அப்படி இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா வச்சுங்க, ஸோ அங்கே இருக்கிற ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம்னு சொல்லலாம். அந்த ஒரு வார்ம் உங்களை அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும், உங்களுடைய ஃபைலில் அட்டாச் ஆகிடுது. ஸோ இதனால தான் உங்களுடைய ஃபைலோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் கிடைக்குது. தென் தேர்டு என்னன்னா ட்ரோஜன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோஜன் யூஸ் பண்ணுறதால பார்த்தா நம்ம ஒரு ஃபிஷிங் அட்டாக்கே பார்த்தா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தோன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஜிமெயிலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்களும் நம்பலாம், நான் ஃப்ரெண்டு தான், ஸோ நம்மளும் பார்த்தா மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா சொல்லுவாங்க. நீங்களும் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நான் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சம் கோடு தான் கொடுப்பேன். ஆனால் அதில் லீகல் இருக்கா இல்லை இல்லீகல் இருக்கா, அதில் ஹார்ம்ஃபுல் கோடு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் நான் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ம்ஃபுல் கோடாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஃபைல் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்து நான் உங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை கேதர் பண்ணுறேன். உங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் சீக்ரெட்டாக பார்த்தா சில வேலைகளை பண்ணுவேன். உங்களுக்கே தெரியுமா உங்களுடைய டேட்டா எல்லாமே பார்த்தா நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் ட்ரோஜன்னு சொல்லுவாங்க. தென் ஃபோர்த்து என்ன ரேன்சம்வேர். இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுடைய டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்கிரிப்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு பார்த்தா நீங்கள் சம் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு ஃபைலை நாங்கள் லாக்கில் இருந்து எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மிரட்டுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ரேன்சம்வேர். இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். தென் ஃபிஃப்த்து என்னென்னா ஸ்பைவேர், கீ லாக்கர்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கீ லாக்கர்னால் என்ன நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஒரு டார்கெட்டை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கீபோர்டில் என்னென்னலாம் டைப் பண்ணுறாங்களோ அது எல்லாமே பார்த்தா நமக்கு தெரியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமான்னு உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தா சொல்லியிருப்பேன். அப்படி தான் கீ லாக்கரை பார்த்தா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது டேட்டாவை எல்லாம் பார்த்தா சென்சிட்டிவான டேட்டாவை எல்லாம் பார்த்தா ஸ்டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் எப்படின்னா சைலண்ட்டாக. ஃபஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹேக்கரை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 மால்வேரை பற்றி பார்த்தேன். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம சேஃபாக இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை செக்யூராக வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஸோ நீங்கள் அடுத்து உங்களுக்கு பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 12 கேரக்டர் சேர்ந்த மாதிரி பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை பார்த்தா க்ரியேட் பண்ணி வச்சுங்க. அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், எவ்ரிதிங். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தா நீங்கள் 12 கேரக்டர் சேர்ந்த மாதிரி பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை பார்த்தா க்ரியேட் பண்ணுங்கள். தென் செகண்ட் என்னன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இதை பார்த்தா எனேபிள் பண்ணி வச்சுங்க. தென் தேர்ட் என்னன்னா டோன்ட் கிளிக் அன்னவுன் லிங்க்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ். இப்போ யாருன்னா உங்களுக்கு தெரியாத நம்பரில் இருந்து ஒரு அன்வான்ட் ஜிமெயிலில் இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபோர்த்து என்னென்னா உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி, ஐஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலை பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் விடுறாங்களோ அப்பயே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணிங்க. அப்படின்னா நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ், மொபைல் ஆப்ஸ், வெப்சைட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்யூருக்காக தான் இருக்கும். ஏன்னு தெரியுமா? ஸோ ஒருத்தவங்க ஒரு அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணி விடுறாங்கன்னா அதை அப்டேட் பண்ண சொல்கிறாங்கன்னா அதில் மோர் செக்யூரான ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தென் ஃபிஃப்த்து என்னன்னா நீங்கள் பண்ண 4 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஆன்டி வைரஸ், ஃபயர்வால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் மொபைல் வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நார்மல் ஆன்டி வைரஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு செக்யூராக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற ஆன்டிவைரஸை வாங்கினீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை பார்த்தீங்கன்னா அவங்களே எடுப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா எபிசோட் 2ல் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கரை பற்றி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் என்னென்னா மால்வேர்ஸோட பேசிக்ஸ் பார்த்துருப்போம். இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் மால்வேர்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய மால்வேர் இருக்குது. இதை பற்றி சொல்கிறது போனாக்கா இதுவே பார்த்தா தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தென் தேர்டாக என்ன பார்த்தோன்னா ஒரு ஹேக்கர் கிட்ட இருந்து அப்படின்னா ஒரு மால்வேர் கிட்ட இருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அதையும் பற்றி பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எபிசோட் 3ல் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டை சந்திக்கலாம். அதுதான் CIAன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.